பொங்கல் பண்டிகைக்கு புதுப்படங்கள் அதிகமாக ரிலீஸ் ஆவது வழக்கமான ஒரு விஷயம் தான். அந்த வகையில 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அதிர்ஷ்டருடைய விடாமுயற்சி படமும், ஷங்கர் இயக்கிய கேம் சேஞ்சர் படமுமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதால, அதனுடன் போட்டியாக சிறு பட்ஜெட் படங்கள் தயங்கிட்டு இருந்தது. இதனிடையே அதிர்ஷ்டருடைய விடாமுயற்சி திரைப்படம் கடைசி நேரத்துல பொங்கல் ரேஸ்ல இருந்து விலகியதால, அதற்கு பதிலாக அரை டஜன் படங்கள் பொங்கல் ரேஸ்ல குதிச்சிருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படின்றத பார்க்கலாம். பாலா இயக்கத்துல அருண் விஜய் நாயகனாக நடித்துள்ள படம் தான் வணங்கான். இந்த படத்தை சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரிச்சிருக்காரு. ஜி.வி. பிரகாஷ்குமார் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. சமுத்திரக்கனி முக்கிய கதாபாத்திரத்துல நடித்துள்ள இந்த படம் பாத்தீங்கன்னா வர ஜனவரி 10ஆம் தேதி பொங்கல் விருந்தாக திரைக்கு வருது. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் இயக்கத்துல உருவாகி உள்ள திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படத்துல ராம் சரண் நாயகனாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியாக கியாரா அத்வானி நடித்துள்ள இந்த படத்திற்கு நம்ம தமன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படமுமே 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இப்படி இந்த 2 படங்களை தாண்டி பல சிறு படங்களுமே ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 10 படங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் நேத்து மட்டுமே வெளியாகி இருக்கு. விடாமுயற்சி பொங்கல் ரேஸ்ல இருந்து விலகியதால இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளதாக இதனையுமே ஏகே ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கள்ல வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அப்போ விடாமுயற்சி திரைப்படம் எப்போதுடா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற கேள்வி சமூக வலைதளங்கள்ல அதிகமாக முன்வைக்கப்படுது. அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக தற்போது ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தை வர சம்மர்ல ரிலீஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அஜித் சாருடைய குட் பேட் அக்லி திரைப்படம் அந்த ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணிட்டாங்க. ஆகையால விடாமுயற்சி திரைப்படம் பாத்தீங்கன்னா அக்டோபர்ல ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோ டிலே பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணா படம் கனெக்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற நம்ம அஜித் சாரை பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.